பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் அஸ்வத் மாரி புத்த இயக்கத்தில் வெளிவந்திருக்கும் டிராகன் படம் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா நல்லா இல்லையா, பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். உண்மையிலே டிராகன் நாம் என்ன நினச்சோன்னா ஃபஸ்ட்டு இந்த ட்ரைலர்லாம் பார்த்தோன்னே என்னடா மறுபடியும் அந்த லவ் டுடே மாதிரி தான் இருக்கா, திருப்பி அதே ஆக்டிங் அதே ஒரே மாதிரி தான் பிரதீப் ரங்கநாதன் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி படம் பார்க்குறப்ப 10 நிமிஷம் உண்மையிலே நமக்கு பிடிக்கல. சரி என்னடா இவர் அதே மாதிரி பண்ணுறாரு. ஆனால் அந்த டிராகன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு காலேஜில் தருதில் உருப்படாத ஒரு பசங்க இருப்பாங்க, அதே நல்ல பசங்க இருப்பாங்க. பிரதீப் ரங்கநாதன் ரொம்ப நல்ல பையன், இதில் +2ல் நல்ல பையன், 99 மார்க் எடுக்கிறாரு. உடனே ஒரு பொண்ணுக்கிட்ட போய் லவ் சொல்கிறாரு. அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, அச்சோ எனக்கு பாரு அந்த பையனை தான் பிடிச்சிருக்கு, அவன் கெத்தாக நல்லா இருக்கான், நீ அம்மாஞ்சி மாதிரி இருக்க, எனக்கு கெத்தாக இருக்கணும் தான் பிடிக்குன்னு சொன்னோன்னே அங்கேயே மனசு உடஞ்சி கஷ்டப்பட்டு, அப்போ கெத்தாக இருக்கணும் மார்க் எடுக்கணும்லாம் உங்களுக்கு பிடிக்காதா, நல்லா படிக்கிற பசங்களாம் பிடிக்காதான்னு சொல்லிட்டு அப்படியே காலேஜில் போகிறாரு. காலேஜ் போனோடனே உருப்படாத தருதலை காலேஜ் பையனை யாருன்னா நம்ம டிராகன், அவரை ராகவனம் பேரை டிராகனாக மாற்றி இருக்கிற எல்லா அயோக்கியத்தனமும் பண்ணுறாரு. 48 அரியர் வைக்கிறாரு. காலேஜில் உருப்படாத பேர் எடுத்தோடனே மிஸ்கின், நீ எல்லாம் உருப்படவே மாட்டேன். காலேஜ் பிரின்ஸிபல் மிஸ்கின் என்ன பண்ணுறாரு, நீ இருக்கிற பசங்களெல்லாம் கெடுக்கிற, காலேஜுக்கு நீ வேஸ்ட்டுன்னு சொல்லி துரத்தி விட்றாரு. உடனே இவரும் பார்க்குறாரு, இதுக்கு மேலே நான் படித்து என்ன பண்ண போகிறேன், உன் படிப்பு வேணாம் உன் காலேஜ் வேணாம்னு சொல்லிட்டு மிஸ்கின் இடத்துல ஐடி கார்டை தூக்கி விசிரிச்சுட்டு போகிறாரு. போனவர் அவருடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் மாறுது, ஃப்ராடு பண்ணி என்னென்ன வேலை செய்கிறாரு, அந்த ஃப்ராடு தனத்தினால அவருக்கு எவ்வளோ பெரிய உயரத்துக்கு போனாலும் அந்த சின்ன ஒரு ஃப்ராடு தனத்தினால ஒரு சின்ன ஒருத்தன் பாதிக்கப்படுறான். அந்த பாதிப்பு எப்படி இவரை பாதிக்குது, இந்த குடும்பத்துக்குள்ளே அப்பா அம்மா ரொம்ப ஏழை எப்படி பணக்காரனாக மாறுறாங்க, ஆனால் அப்பா எப்படியெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாரு அப்படின்றத இந்த டிராகன் படம் நமக்கு ஒரு 2.5 மணி நேரம் ஒரு கமர்ஷியல் என்டர்டெயின்மெண்ட்டாக மனசுக்கு நிறைவாக படத்தை முடிச்சிருக்காங்க. உண்மையிலே கொடுக்குற காசுக்கு ஒரு ஒர்த்தான படம். ஃபஸ்ட் ஹாப் காலேஜ் அப்படி ஜாலியாக போனாலும் செகண்ட் ஹாப் டோட்டலாக மாற்றி உங்களை அப்படியே சீட்டில் இருக்கணும்னில அப்படியே நம்ம கண்ணு கலங்க வைக்கிற அளவுக்கு கிளைமேக்ஸ் முடிச்சிருக்காரு. உண்மையிலே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. டிராகன் பார்க்கலாம். பிரதீப் ரங்கநாதன் உண்மையிலே காலேஜில் அவர் பண்ணுறது லூட்டி, ஃபஸ்ட் ஹாப்பில் அந்த விஜே சுத்து அவங்க ஃப்ரெண்ட்ஸு காலேஜ் இதெல்லாம் வரப்போ நம்ம கொஞ்சம் ஜாலியாக போனாலும் அப்படியே என்னடா இது படம் அப்படின்னு ஒரு ஃபஸ்ட் ஹாப் அப்படியே முடித்தாலும் செகண்ட் ஹாப்பில் மனுஷன் டோட்டலாக கௌதம் மேனனோட பெரிய ஐடியில் போயிட்டு 2 லட்ச ரூபா சம்பளம் ஃப்ராடு பண்ணி சர்டிஃபிகேட் மாற்றுறது, அங்கேருந்து போய் அந்த ஃப்ராடு தப்பிக்கு என்னென்ன வேலை பண்ணுறது, இதெல்லாம் பிரதீப் ரங்கநாதன் மனுஷன் வாழ்ந்தே இருக்காருன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அந்த ஆப்டாக சூப்பராக பண்ணியிருக்காரு. +2 ஸ்கூல், அதுக்கப்புறம் காலேஜுக்கு அப்புறம் ஐடி வேலை, டோட்டலாக இந்த 3 வேவரேஷனும் சூப்பராக பண்ணியிருக்காரு பிரதீப் ரங்கநாதன். உண்மையிலே அதுவும் லாஸ்ட்டு சீன்லலாம் அவங்க அப்பா கிட்ட கண்ணு கிடக்கிற சீன்லாம் எனக்கே கண்ணு கலங்கிச்சு. உண்மையிலே இந்த ஃப்ராடு பண்ணி சர்டிஃபிகேட்லாம் மாற்றி இந்த ஐடி வேலைக்கு போகிற எல்லாருக்கும் செருப்பால் அடித்த மாதிரி இந்த படம் கொடுக்கும். உண்மையிலே காலேஜ் பசங்க ஒவ்வொருத்தரும் பார்க்க வேண்டிய படம், ஃபேமிலியோடு போய் பார்க்க வேண்டிய படம். உண்மையிலே நீங்கள் தருதலையா காலேஜ் ஒழுங்காக படிக்காமல் நிறைய அரியர் வைக்கிறீங்க, ஃப்ராட் பண்ணி வேலைக்கு போகிறவங்க எல்லாருமே இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உண்மையிலே கொஞ்சமாக திருந்துவீங்க. இப்படியெல்லாம் படித்து போனால் வாழ்க்கை பின்னாடி ரொம்ப கஷ்டப்படுவீங்க அப்படின்றத ஆணியில் அடித்த மாதிரி உணர்த்துற படம். அதே மாதிரி செகண்ட் ஹாப்பில் உண்மையிலே மறுபடியும் அந்த 48 அரியர் அவர் கிளியர் பண்ணுற படிக்கிற விஷயங்கள், அதை நம்ம மனசு வச்சா படிக்கலான்ற ஒரு விஷயத்தையும், கடைசி ஒரு எக்ஸாம் எழுத முடியாமல் அதுலேயும் ஃப்ராட் பண்ணி மாட்டிட்டு அங்கேயும் திறந்துற விஷயம், அதுக்கப்புறம் கல்யாணத்தில் கடைசி பெரிய பணக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணுறப்போ மனசு கேட்காம உண்மையை எல்லார்கிட்டையும் சொல்கிற விஷயம். உண்மையிலே பிரதீப் ரங்கநாதன் தலைவா, உண்மையிலே ஃபஸ்ட்டு உங்களுக்கு பிடிக்கல, ஏன்னா நீங்கள் ஒரே மாதிரி பண்ணுறீங்களே எனக்கு கொஞ்சம் இரிட்டேட்டாக இருந்தது. ஆனால் போக போக என் மனசுக்குள்ளே இறங்கி ஒவ்வொரு ஆடியன்ஸுக்குள்ளேயும் இறங்கி மனசை நிறைவாக பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒரு பாராட்டு ஒரு கைத்தட்ட தோணுது. பிரதீப் ரங்கநாதன் செம. அடுத்து நம்மளுக்கு இந்த படத்தில் யாரை பாராட்டினா மிஸ்கின் தான். உண்மையிலே மிஸ்கின் நம்ம பேசினாவும் பிடிக்காது, நடித்தாவும் பிடிக்காது. இந்த படத்தில் ஒரு பிரின்சிபலாக மனுஷன் வாழ்ந்திருக்காருயா. உண்மையிலே இந்த மாதிரி ஒவ்வொரு பிரின்சிபல் இருந்தால் எல்லா மாணவனும் சூப்பராக இருப்பான், அவனுடைய வாழ்க்கை தரம் உண்மையிலே உயர்த்தி காட்டுவார். அந்த மாதிரி பிரின்சிபலாக வாழ்ந்திருக்காரு. மிஸ்கினுடைய நடிப்பும் சரி, அந்த டயலாக் டெலிவரிலாம் மிஸ்கின் வேறு லெவல். இதே வேறு பிரின்சிபல் தான் நேராக போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிப்போம், உள்ள தூக்கி போட்டிருப்பான். ஆனால் அதெல்லாம் பண்ணாமல் அவனுடைய வாழ்க்கை சரி ஓகே நல்ல பையன், அவனுக்கு ஒரு செகண்ட் சென்ஸ் தேர்ட் சென்ஸ் கொடுத்து பார்க்குறாரு பற்றியா, அங்கே தான் மென்ஷன் வாடுறாரு. அதுவும் கிளைமேக்ஸில் ஒரு பொண்ணை கூட்டிட்டு அதெல்லாம் அல்டிமேட் சீன் ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ஜார்ஜ் மரியன் உண்மையிலே ஒரு அப்பாவா, உண்மையிலே நான்லாம் நானும் எங்கள் அப்பாக்கெல்லாம் செல்ல பிள்ளை, எங்கள் அப்பாவும் இந்த மாதிரி எவ்வளோ பாசமாக இருப்பார். அந்த மாதிரி ஒவ்வொரு அப்பாவும் எல்லாருக்கும் இருந்தால் அந்த பையன் கண்டிப்பாக என்றைக்கு இருந்தாலும் திருந்தி அப்பா சொல் பேச்சு கேட்பான்றதுக்கு ஜார்ஜ் மரியன் ஒரு உதாரணம். உண்மையிலே ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் ஃபஸ்ட்டு காலேஜில் அனுபம பரமேஸ்வரன்
அப்படி வேறு லுக்கில் ஸ்டைலாக காலேஜ் பொண்ணா வந்தாலும் செகண்ட் ஹாப்பில் அப்படியே லவ் ஃபெயிலியர் ஆகி லவ்வை வெறுத்து அடுத்து இவருக்கே வந்து கிளாஸ் டீச்சராக வரப்போலாம் வந்து வேறு லெவலு. ஆனால் அவங்க ஹெல்ப் பண்ணுற அந்த கில்ட்டி உன்னை ஏமாற்றிட்டுனா அந்த கில்ட்டியோட சத்தியமாக நான் வாழ்ந்துருக்கேன், நீ நல்லா இருந்தால் நான் நல்லா இருப்பேன், அதனால் வந்து அவர் மறுபடியும் ஹெல்ப் பண்ணுற விஷயமாகட்டும். ஆனால் அனுபமா பரமேஸ்வரன் மனசுக்கு நிறைவாகவும் அவங்க கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் பிரதீப் ரங்கநாத்துக்கு ஏற்ற ஜோடியாகவும் இருக்காங்க. அதே மாதிரி ஏற்ற ஒரு வெல்விஷராக இருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மாதிரி படத்தில் எல்லா வரைக்கும் அதுவும் உண்மையிலே இந்த பக்கம் ஃபஸ்ட் ஹாப்பில் பார்த்தீங்கன்னா விஜய் சுத்து இந்த பக்கம், அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அஸ்வத் காந்துக்கு காலேஜில் செகண்ட் ஹாப்பில் குட்டி ட்ராகனை வந்து அவர் ஒரு கலக்கு பாருங்க, அது வேறு லெவலில் இருந்தது. அவருக்கு அறிவுரை சொல்கிற டே நாங்கள்லாம் வந்து ட்ராகனாக இருந்து நொந்து நூறாகி காலேஜ் விட்டு வெளியே போனால் ஒரு நாயை நம்மளை மதிக்காது, நீ எல்லாம் தயவு செஞ்சு இப்போயே திருந்திக்கிறா, என் அனுபவத்தில் சொல்கிறேன்னு திருத்துதாகட்டும், அதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அதேமாதிரி எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டர் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. பக்காவாக உண்மையிலே வந்து ஓமை கடவுளை டைரக்டர் அஸ்வத் மாரிமுத்து அந்த படமும் ரொம்ப நீட்டான படம். அதே மாதிரி இதுலேயும் நம்ம ஃபஸ்ட்டில் ட்ரெயிலர் பார்க்குறப்பலாம் இதுனாடா இது டான் மாதிரி இருக்குது, டானுக்கு எதுவும் எந்த சம்மந்தமும் கிடையாது. உண்மையிலே ஒரு மனுஷன் ஒரு காலேஜ் படிச்சுட்டு நியாயமாக படித்து நியாயமாக ஒரு வேலைக்கு போனால் அவன் மனசு வாழ்க்கை எல்லாமே நிறைவாக இருக்கும். ஆனால் அதெல்லாம் மீறி நீ தப்பாக போய் தருதலையாக போய் ஃப்ராடுத்தனம் பண்ணி சர்டிஃபிகேட் மாற்றுறதெல்லாம் மாற்றினா வாழ்க்கை சின்ன பின்னமாக ஆகும். அதெல்லாம் திருத்திக்கின்னு வாழுங்கடான்றத நமக்கு வந்து ஒரு ஒரு சும்மா கமர்ஷியலாக ஒரு ஜாலியாக ஒரு அழகாக சொன்ன படம் தான் இது. இதில் எல்லாருமே எந்த நடிப்பும் சோட போடாமல் நம்ம 2.5 மணி நேரம் சூப்பராக ஜாலியாக பார்த்துட்டு வந்தோம். அதே மாதிரி நான் இது நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், என்னென்னா ஃப்ராடு பண்ணுறேன் இன்றைக்கி வரையும் ஃப்ராடு பண்ணி பல சர்டிஃபிகேட் இப்போ நான் நிறைய பார்ப்போம். இந்த எம்பிபிஎஸ் டாக்டர்லாம் பிடிப்பாங்க, ஏகப்பட்ட சர்டிஃபிகேட் மாற்றி இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே வந்து நிறைய பேர் ஃப்ராடு பண்ணி வேலை செஞ்சுருப்பாங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் டீச்சர்லேருந்து ஆரம்பித்து ஐடி கம்பெனிலேருந்து ஆரம்பித்து எல்லாமே ஒரு டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் கட்டி இருக்கும். இப்போ கூட சமீபத்தில் அங்கங்கே பிடிச்சி மாட்டுவாங்க. அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் எடுத்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதை மாற்றி கொடுக்குற யாருன்னு பார்த்தீங்கன்னா லிப்ரா சந்திரசேகர். ஐயோ தலைவன் வந்து அவர் சரி ஓகே பார்த்துக்கலாம், 10,000 10 லட்சமாக சொல்லி ஒவ்வொரு சீனும் மாற்றுறதாகட்டும், கடைசி அறியர் அவர் மாற்றுறதாகட்டும், இதெல்லாம் உண்மையிலே ஒரு ஆள் உள்ள ஒரு ஆள் காலேஜுக்குள்ளே ஒரு ஆள் இருந்தால் அது எப்படியெல்லாம் மாற்றுறானுங்கன்றத சூப்பராக அழகாக சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இந்த படத்தில் எல்லாருமே அவ்வளோ பர்ஃபெக்ஷனாக நீட்டாக பண்ணியிருக்காங்க. நமக்கும் வந்து ஒரு சீன் கூட நமக்கு போர் அடிக்காமல், ஃபஸ்ட் ஸ்டாப்பில் கொஞ்சம் ஸ்லோவாக போவோம், ஆனால் அதெல்லாம் போர் அடிக்காமல் ரொம்ப நல்லா இருந்தது. பிரதீப் ரங்கநாதன் உங்களுக்காக இந்த படத்தை பார்க்கலாம். மனசை கடைசியில் கண்ணு கலங்கி வச்சிட்டாரு. மியூசிக் இந்த படத்தில் செம்மையாக இருக்குது. இந்த படத்துக்கு என்ன தேவையோ அழகாக மியூசிக், அதே மாதிரி கேமரா ஒர்க்கு நீட்டாக சூப்பராக இருந்தது. மொத்தத்தில் ட்ராகன் உண்மையிலே வந்து நமக்கு ட்ராகனாக வந்து மனசில் பதிஞ்சிச்சு. இந்த படம் நீங்கள் கொடுக்குற காசுக்கு ஒர்த்தான படம். இந்த படம் எந்த குறையெல்லாம் நீங்கள் நீட்டாக போய் பார்க்கலாம். இப்போ நல்லா ஓப்பனிங் இருக்குது, இன்னும் நல்லா போகும். நீங்கள் எல்லாருமே போய் ஃபஸ்ட்டு காலேஜ் பசங்க எல்லாம் கண்டிப்பாக கொண்டாடுவாங்க. காலேஜ் பசங்க கண்டிப்பாக ஃபேமிலியோடு கூட்டிகிட்டு போங்க. ட்ராகன் உங்களை திருப்திப்படுத்தும்.